விஜயாண்டி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டீங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்க நடிக்கலையான்னு கேட்டா அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒண்ணு இருக்கும். நிஜமா இன்னும் ஒரு 2-3 சீன் வராதா? அந்த ஐஸ் சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த அந்த கேரக்டர் எவ்வளவு லட்சணமா, எவ்வளவு அழகா அம்மாவை பாத்துக்கிறதுல, உண்மையிலே இப்படி ஒரு கணவன் வரணும்பா. அந்த மாதிரி சிரிச்சிங்க, அவர் சொன்ன மாதிரியே. நீங்க சிரிச்சா அழகா இருக்கு. நீங்க அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னும் ஒரு 4 லவ் சீன் போட்டு வேற எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டா கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளவு லட்சணமா இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து விடுங்க சார் சொன்னேன் சார்கிட்ட. அவ்வளோ நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு பொயட்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக மற்றொரு ஓஜி இயக்குனரை மேடைக்கு கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவருடைய படங்கள்லயும் சரி, இன் பர்சனும் சரி, ஒரு யூத்ஃபுல் எனர்ஜி இவ கூட இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இயக்குனர் சரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Charan sir, thank you so much for joining. This is truly a token of love for you. Thank you மீண்டும் உங்களுக்கு. சரண் சார், நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சது? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் கரெக்டாக பேசிட்டு இப்போ தான் ஓஜி டைரக்டர்ன்ட்டிங்க. கௌதம் மேனன் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆங்கரே வந்து கௌதம் மேனன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார் நிறைய இங்கிலீஷ். இது சசி வந்து எனக்கு, நாங்கள் எல்லாம் கவிதாலயா குரூப், நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசி. சசி கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம். அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில் எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்போவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவரை இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காந்துருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி, நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம்
இந்த சொல்லாமலே, பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது, நான் பார்த்த அந்த சசிய வந்து வேற ஒரு பரி பரிமாணத்தில வந்து நான் வந்து ரொம்ப ரசிச்சேன். அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதுல வந்து இப்ப நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மியூசிக் டைரக்டர், புரொடியூசரா இருக்கிற ஒரு படத்துல இன்னொரு மியூசிக் டைரக்டர அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பாலாஜி ஸ்ரீராம் அவர்கள. ஆ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவ நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவர கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவர தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அ ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராவும், இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நடிகராவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறாரு. சசிய பொறுத்தளவுல அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவரு. அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டர வந்து குடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு பொயட்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து குடுத்திருக்கிறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம. அவர அவ்வளோ அழகா வந்து வேலை வாங்கி இதுவரைக்கும் நெறைய படங்கள்ல வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனிய தான் பார்த்துருக்கிறேன். இதுல தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனிய நான் வந்து பார்த்தேன். அது மாரி இன்னும் நெறைய படங்கள் வந்து அவரு வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் நேஷனல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியா போயிருந்தேன் ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நெறைய படங்கள் பார்த்தப்போ, ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியம்ல வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது, என்னைய அறியாம நான் வந்து முன் வரிசையில போய் உட்காந்துட்டேன். ஏன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் அது. பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் அது. அந்த தியேட்டர்ல ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்துல அ கண் எடுக்காம என்ன பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு ஒரு எதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில உட்கார்ந்து அப்படி வந்து ரசிச்சு ஒரு ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபாக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நானு சசி அவர்கள வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் சுவாசிகா. அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு மெயின் ரோல்ல வந்து வச்சு பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹேப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்துல வந்து என்னையும் நடிக்க வச்சிருந்தீங்க சசி. அந்த ஃபேனா நடிச்சது நான் தான். நான் உங்க ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு எதார்த்தமான அதாவது சசி வந்து அ ஒரு 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 விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 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 விஷயம் வந்து லட்சம் காதுகளுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதுல ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு அ ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்ல கணவனையோ, மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உரக்க கேள்வி கேட்டு, அதுக்கு உண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இது இந்த இந்த சப்ஜெக்ட்ட தொட்டதுக்காகவே நான் சசிய நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல குக்கிராமங்கள் முதல் கொண்டு நெறைய இடங்கள்ல நெறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவரு பண்ணியிருக்கிறார். இங்க இந்த மத்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ் அவங்கலாம் ரொம்ப அவங்க நடிக்கவே இல்ல, வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அ அந்த பெண்கள் அவங்கெல்லாம் அந்த அவங்க நேம் எல்லாம் வந்து சீக்கிரமே நாங்க எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும்போது ஒரு பேர் கிடைக்கும். இப்ப வேணா உங்க பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாவும், ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான, திருப்தியான ஒரு படமா இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை புரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும், டைரக்டர் சசி அவர்களுக்கும்,
அள்ளித்தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க. உங்களுடைய வார்த்தைகளால எங்களுக்கு நிறைய காதல் அள்ளி தந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த படம் கலெக்ஷன் அள்ளி தரும் நாங்க நம்புறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து ஒரு மாபெரும் இயக்குனரை மேடைக்கு கூப்பிட போறேன். அண்ட் சமீபமாக 25 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் பேஸ் ஸ்டோரி டெல்லிங் மூலமாக தமிழ் சினிமாக்கு ஒரு புது எனர்ஜி கொடுத்த லிங்குசாமி சார், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க என் மனசுக்கு. சரி, இப்போ இந்த ஆபீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி. இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டில இருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் எப்போ எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியரா பேரன்போட மனசோட எப்படி இருக்காரு பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடைச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டயலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இந்த விஷயம் புதுசா பழசா இன்னைக்கு இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணும். படத்தில் உயிர் இருக்கு. நீங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையாக வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த சீட்டு காலியாக இருக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபுல்லாக இருக்கும் 100%. படத்தில் அழகாக ஒரு டைலாக் ஒரு இடத்துல இருக்கும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பாரு விஜய் ஆண்டனி சார் அந்த பையன்கிட்ட. இந்த சூரியன் இறங்கி மேலே ஏறும்போது. அதுதான் அவருடைய கவிதை. ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு கவிஞர் அவர். நல்ல கவிதை படித்தா, நல்ல வார்த்தைகள் கேட்டால், நல்ல ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் எப்பயுமே ஒரு ஏர்லி மணி கூட பகிர்ந்துட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் மிஸ் பண்ண மாதிரி நான் ஒருத்தங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டர் மாதிரி கண்டிப்பாக உடனே ஒருத்தங்க வரப்போகிறேன். அது ஹீரோயின் சுவாசிகா. நான் வாழ்க்கை மொத்தமும் பார்த்த மிக ஆகச்சிறந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் நினைவூட்டிடுச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்! எங்கிருந்து மதர் இந்தியாவில் இருக்கிற நர்கீஸ்ல இருந்து தொடங்கி யார் யாரோ நீங்கள் இந்த இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். அவளை பிடித்தான் மஞ்சுவா இருக்கலாம், இல்லாட்டினா அவள் ஒரு தொடர்கதை கவிதாவா இருக்கலாம், சோபாவா இருக்கலாம், முள்ளுமலர் சோபாவா இருக்கலாம், சாவித்திரியா இருக்கலாம், மகாநடியில் நினைச்ச நம்ம இப்போ வந்த கீர்த்தி சுரேஷா இருக்கலாம், அனுஷ்கா மேடமா இருக்கலாம், யார் வேணுமா வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்கு. அற்புதமா பண்ணிட்டீங்க. மிக அற்புதமா இருந்துச்சு. அந்த சாங்ல ஒரு இடத்துல நீங்க சிரிக்கும் போது அப்படி இருக்கு. அவ்வளோ அற்புதமா வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இடம் உங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கு. வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டீங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்க நடிக்கலையான்னு கேட்டா அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒண்ணு இருக்கும். நிஜமா இன்னும் ஒரு 2-3 சீன் வராதா? அந்த ஐஸ் சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த அந்த கேரக்டர் எவ்வளவு லட்சணமா எவ்வளவு அழகா அம்மாவை பார்த்துக்கிறதுல உண்மையிலே இப்படி ஒரு கணவன் வரணுப்பா. அந்த மாதிரி சிரிச்சிங்க. அவர் சொன்ன மாதிரியே நீங்க சிரிச்சு அழகா இருக்கு. நீங்க அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னும் ஒரு 4 லவ் சீன் போட்டு வேற எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டா கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளவு லட்சணமா இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து விடுங்க சார்னு சொன்னேன் சார்கிட்ட. அவ்வளோ நல்லா இருக்கு.
இந்த படத்துல நிறைய பாருங்க எவ்வளவு நியூ டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானோ, முருகதாஸோ மிக முக்கியமான டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, பெரிய டெக்னீஷியன்ஸோட தான் ஒர்க் பண்றோம். அத வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு, உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த கிராட் அந்த அவர் கையில ஒரு இது இருக்கு. ஒரு ஆளுமை இருக்கு. அவரு புதுசா தான் போகணும்னு அவசியம் இல்ல. யார கூப்பிட்டாலும் வந்து அவரோட ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அது பிசினஸா அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும். நான் பலமுறை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன் சார் நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு அது சௌகரியமா இருக்கு. என் கூடவே டிராவல் பண்றாங்க. ஏன் அது அவர் சொல்றது கரெக்ட்டு. அவரால செய்ய முடியுது. ஒரு பாலச்சந்தர் சாரு, ஒவ்வொருத்தங்களும் அது பாரதிராஜா சாரு, யாரோ ஒரு ஆளு கூட்டு போயிடுவேன்யா ஷூட்டிங் பாரதிராஜா சார் சொல்றார்ல, அந்த மாரி அதுவே மிகப்பெரிய தகுதி. அதுதான் உங்களுடைய இடம். இன்னைக்கு வந்து முருகதாஸ், எல்லாமே சரண் சார், நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பிச்சு எல்லாருமே உங்க மேல பேரன்பு எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்காக எப்ப வேணுமோ வந்து நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்ல, எப்பயுமே பக்கத்துல எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்க வாழ்க்கை மொத்தமும். இது படத்துல இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. தேங்க் யூ ஸோ மச். ஐ திங்க் லிங்குசாமி சார் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தறல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 25 இயர்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு உங்களுடைய ஃபிலிமோகிராஃபிக்கு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா யூ ஹேவ் அ லாங் 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 வே டு கோ சார். நாங்கள் இன்னும் 50 இயர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு பெரிய நன்றி உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும். தேங்க்யூ ஸோ மச் லிங்குசாமி சார்.